ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சந்நியாச யோகம், சகட யோகம் என்ற தலைப்பில் ஒரு புதிய காணொளி. இந்த காணொளி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் சேர்ந்து எந்த ஸ்தானத்தில் அல்லது எந்த பாவத்தில் நின்றால் குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய பற்றை அறுத்து, இது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இன்னும் என்னவோ இருக்கிறது, அதையெல்லாம் பார்த்துவிட வேண்டும் என்ற அதீத ஆசையும், வாழ்வில் பிறந்துவிட்டோம், இறப்பதற்குள் ஏதாவது இந்த மக்களுக்கும் அல்லது மக்களை சார்ந்த சமுதாயத்திற்கும் செய்ய வேண்டும் என்ற அதீத விருப்பம் கொண்ட ஒரு அலாதியான தேடலை நோக்கி பயணிக்கக்கூடிய விஷயமும், அதே சமயத்தில் பிறக்கின்ற போதே இறக்காத மனிதன் வாழ்கின்ற சாபம் அவன் முன்னோர் செய்த பாவம் என்ற எண்ணத்தோடு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த குறுகிய கால இடைவெளியில் மனிதன் செய்வது என்பது எதுவும் இல்லை, எல்லாமே கிரகங்களை வழிநடத்துகிறது என்ற எண்ணத்தோடு இந்த மனிதனுடைய வாழ்க்கையை மற்றும் ஒரு பக்கமான பிறப்பிற்கு முன் பிறப்பிற்கு பின் என்ன என்ற தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு தேடலோடும் பயணிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அது குடும்பத்தை விட்டுட்டு அல்லது புற வாழ்க்கையிலிருந்து அக வாழ்க்கையை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமே சகட யோகம், சந்நியாசி யோகம். இல்லற வாழ்விலிருந்து விடுபட்டு துறவரத்திற்கு போவதற்கும், இல்லறமே அமையாத துறவரத்தை மேற்கொள்வதற்கும் கிரகங்களே துணை புரிகிறது. 10 கிரகத்தோடு 4 கிரகங்கள் சேர்ந்தாலும், 10ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் இருந்தாலும் சந்நியாச யோகம் என்று சொல்லப்படுகிறது. சூரியன் முதல் சனி வரை உள்ள 7 கிரகங்களில் 4 கிரகங்கள் எந்த வீட்டில் கூடினாலும் சந்நியாச யோகத்தை தருகிறது. இந்த 4 கிரகங்கள் கூடுகின்ற வீட்டின் கிரகம் ஆட்சியாக இருக்குமானால் சந்நியாச யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. பலம் பெற்ற கிரகங்கள் கொடுக்கும் சந்நியாச யோகம் சூரியன். காட்டில் உள்ள பழம், கிழங்கு முதலியவற்றை பூஜித்து ஜீவிக்கும் சந்நியாசம். சந்திரனு கொடுக்கக்கூடிய கபாலிக சந்நியாசம் என்பது சற்று வித்தியாசமானது. செவ்வாய் கொடுக்கக்கூடிய சந்நியாசம் என்பது சாக்கியன் என்கிற பௌத்த சந்நியாசம். புதன் என்று கொடுக்கக்கூடிய சந்நியாசத்திற்கு பெயர் ஏகதண்ட சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. குரு கொடுக்கக்கூடிய சந்நியாசம் பிட்சு என்ற வைதீக சந்நியாசம். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய சந்நியாசம் சுக்கிரதரன் என்கிற சந்நியாசம். சனி கொடுக்கிற சந்நியாசம் நக்னன் என்ற ஜைன சந்நியாசம். இவை 7 வகையான சந்நியாசமே உலகில் சந்நியாச யோகம் என்று அழைக்கப்படுகிறது. 2, 5, 7 கேது அமையும் பொழுது சந்நியாச யோகத்தை தருகிறது. இந்த சந்நியாச யோகத்தை அடைகிறவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் கேது அமைந்திருக்கிறது. உதாரணம், காஞ்சி பெரியவருக்கு சிம்ம லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டில் புதனுடைய வீட்டில் கேது அல்லது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அமைந்திருக்கும். உதாரணம், சத்குரு சாத்தானந்த சுவாமிகள் தனுர் லக்கணத்துக்கு 5இல் கேது, வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் மீன லக்கணத்திற்கு 5இல் கேது, வாரியார் சுவாமிகளுக்கு கடக லக்கணத்துக்கு 7இல் கேது. இப்படி கேதுவானவர் 2, 5, 7ஆம் இடத்தில் இருக்க சந்நியாச யோகம் என்பது பூரணமாக கிடைத்து விடுகிறது என்பது சொல்லப்படுகிறது. மனதிலே ஏற்படுகின்ற ஒளி வாக்கினிலே ஒளியாகவும் வெளிச்சமாகவும் சப்தமாகவும் அமைகிறது.
சந்நியாச யோகம் பெற்றவர்களே இந்த உலக மக்களுக்கும் வழிகாட்டிகளாக இருந்து வழிநடத்தி செல்கிறார்கள். சந்நியாச யோகத்தை தரும் கிரகம் ஒன்றாக இருந்து அது கிரக யுத்தத்தில் ஜெயிக்கப்பட்டதாக இருந்தால் தான் எடுத்துக்கொண்ட சந்நியாசத்தை கடைசி வரை விடாமல் இருக்க முடியும். குரு, சந்திரன், லக்னம் இவை சனியினால் பார்க்கப்படும் பொழுது அல்லது 9ஆம் இடத்தில் குரு இருந்து அரசர்களுடைய யோகத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் சாஸ்திரத்தை நல்ல முறையில் செய்கிறவனாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. 9ஆம் இடத்து சனி குருவால் பார்க்கப்பெற்றாலும் ராஜ சந்நியாசிகளாக இருக்கின்றனர். சந்நியாசத்தை கொடுக்கும் கிரகம் அஸ்தமனம் அடையாமலும் சூரியனுடைய கிரகணங்களால் நாசம் செய்யப்படாமலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் சந்நியாச நிலை ஏற்படாது. ஜாதகன் புத்தி உடையவனாக மட்டும் இருப்பான் அல்லது பக்தி உடையவனாக மட்டும் இருப்பான். இப்படிப்பட்ட நிலையில் சந்நியாசத்தை அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனை மட்டுமே இருக்கும். சந்நியாசத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு அமையாமலே போய்விடுகிறது என்பதை நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் பார்க்க முடிகிறது. லக்னத்துக்கு 2, 5 பாவக்கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் வாக்கில் சனி ஆட்சியாக இருக்க பட்சத்தில் பூரண சந்நியாச யோகத்தை கொடுக்கிறது. எனவே கிரகங்களின் பரிபூர்ண கருணை இருந்தால்தான் சந்நியாச யோகம் சித்திக்கிறது அல்லது சித்திக்கும். சந்நியாச யோகம் சித்திக்கும் முழு அளவிலான ஒரு யோகியாக மாறும் நிலையும் ஏற்படுகிறது. யோக ஜாதகங்களில் வரிசையில் சகட யோகம் பெற்ற ஜாதகம் முன்னுரிமை பெறுகிறது. சகடம் என்றால் வண்டி சக்கரம் என்று பொருள். இந்த யோகம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு சிறப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையின் 2 நிலைகளையும் சந்தித்தே வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றனர். சந்திரனுக்கு 6, 8, 12 குரு அமைய பெற்றிருப்பின் அனைவருமே சகட யோகம் பெற்ற ஜாதகர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது இவர்களுக்கு மாறி மாறி வருகிறது. அதே சமயத்தில் சகட யோகத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு வெற்றி என்பது கை கிட்டும் தூரம் இல்லாமல் கண்ணு கிட்டு தூரமாக அமைந்து விடுகிறதே ஒழிய, ஆனால் அந்த வெற்றியை பெறாமல் அவர்கள் இறப்பதில்லை என்பது நிறைய ஜாதகத்தில் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். சந்திரனுக்கு 6, 8, 12 குரு பகவான் உட்காரும்போது வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து சாதனைகளை செய்பவர்களாக உருவாக்குகிறார்கள். வேதனைகளை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையுள்ளவர்களாகவும் அமைகிறார்கள். இது இல்லாமல் சனி, கேது, குரு ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது லக்னத்துக்கு 1, 5, 9, 11ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சந்நியாச யோகம் என்பது சுலபமாக தித்திக்கிறது. நன்றாக நினைத்து பாருங்கள் நண்பர்களே. 1, 5, 9 இந்த 3 ராசி கட்டத்திலேயும் 3 கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் மட்டுமே இருக்கிறது. ஒரு ராசி கட்டத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எந்த கிரகங்கள் கொடுக்கிறதோ அந்த கிரகங்களினுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களே 5, 9ஆம் இடத்திலேயும் இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளலாம். அதே சமயத்தில் 11ஆம் இடம் என்பது அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை வேண்டுமென்றால் லக்னத்துக்கு 4ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடம். ஆக உங்களுடைய இயல்பான நடைமுறை உழைப்பிலிருந்து மாறுபட்ட உழைப்பையும் ஒழுக்கத்தையும் பெற எண்ணுபவர்கள் தங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் யோகத்தோடு அமைகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் நீர் வீட்டிலேயும் நெருப்பு வீட்டிலேயும், அதாவது மேசம், சிம்மம், தனுசு, கடகம், விருச்சிகம், மேனம் இந்த 4+4 இந்த 8 வீடு, மேசம், சிம்மம், தனுசு 3 வீடு நெருப்பு வீடு, கடகம், விருச்சிகம், மேனம் நீர் வீடு, இந்த 6 வீட்டிலேயே பிறந்தவர்கள் மிகப்பெரிய சந்நியாச யோகத்தில் சித்தித்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகங்களை காண முடிகிறது. தற்போதும் இவர்கள் சந்நியாசத்தில் இருப்பது மட்டுமில்லாமல் லக்னாதிபதி பலம் குறைந்திருக்கும் பொழுது இவர்கள் வாக்கு சொல்லுவது, குறி சொல்லுவது, கோடு பார்ப்பது மற்றும் ஜாதகம் பார்ப்பது மற்றும் யோகிகள் போல காட்சி அளிக்கக்கூடிய தன்மையுள்ள ஜோதிடர்களும் இந்த வரிசையில் வருகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.